சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய உன்னத தேவன் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதித்து தேவனுடைய சமாதானத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துவாராக. இந்த ஜூன் மாதத்தின் 4வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களையும் நம்மையும் காணும்படியாய் செய்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த வழியிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு அசைவாடும் ஆவியே, இந்த இடம் அசைய தூய்மையின் ஆவியானவரே, இந்த இடம் அசைய எங்கள் மத்தியில இறங்கி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அன்போடு கூட நாம் அவரை அழைப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம் எல்லாரையும் ஆட்கொண்டு அவர் வழிநடத்துவார். Amen, amen. Thank you. Hallelujah. அசைவாடும் ஆவியே, ஓய்வாயும் ஆவியே, அசைவாடும் எல்லாருமாய் ஆவியே, ஓய்வாயும் ஆவியே, இந்த மசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இளமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, வெள்ளநடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியே, வெள்ளநடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியே, நம்முடைய ஊற்றிலுமே ஞானத்தின் ஆவியே, நாங்கள் நம்முடைய ஊற்றிலுமே ஞானத்தின் ஆவியே, எல்லோருமாய் அசைவாடும் ஆவியே, ஓய்வாயும் ஆவியே, அசைவாடும் ஆவியே. Thank you, Lord. நம்மை தீர்ப்பிடும் எங்களுடைய உள்ளங்களை தீர்க்கமானவரே, இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நம்மை தீர்த்தி ஆக்குவதற்காக நம்ம பாடுவோம். Thank you, Lord. Thank you, Lord. இந்த பிரசன்னத்திற்காக நன்றி. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, ஓய்வாயும் ஆவியே, அசைவாடும் ஆவியே,
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and seek unto the Lord, our Lord Jesus Christ. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. Let's all proclaim to the Lord, oh God, we surrender our family to you. இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. Oh Lord, cover us with your holy blood by the Spirit. இரத்தத்தினாலே எங்கள் சாபங்களை நீக்குங்க ஆண்டவரே. By your blood take away all our problems. எங்கள் முழு குடும்பத்தையும் கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரே. You take away all our sin by your blood in our family, Lord Jesus. இயேசுவின் ஆணிப்பா இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். Let's all pray by the keeping of the nail of the Lord Jesus. நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our loving heavenly Father, Lord Jesus Christ, thank you for giving this good evening to us. 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடி கோடி நன்றி. Oh Lord Jesus, we thank you for the scripture says, where 2-3 people gather in my name, I am there in midst. அசைவாடும் ஆவியான தேவனாய் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, thank you for the Holy Spirit who is midst of us, our Lord Jesus. வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, thank for the fellowship who is around us and people are on the way, Lord Jesus. இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்தின் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துகிறார். Lord Jesus, let your Holy Spirit lead us from the beginning to the end in this Tuesday prayer meet, O Lord. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh Lord Jesus, we praise and pray for the missionary people who are watching our broadcasting video, Lord Jesus. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். Oh Lord Jesus, you need to bless and lead for the people who are subscribing and sharing our meeting to each and everyone, Lord Jesus. இந்த ஜெபத்தை பார்க்கிற யாராய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. In the name of our Lord Jesus Christ, whoever is watching our video, oh Lord Jesus, we believe that you will bless them, oh Lord. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். Oh Holy Spirit, oh God, you need to lead us. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி விட கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். We bow down and you honor everyone, Lord Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாங்க நாம் எல்லோரும் தேவனை ஆராதனை செய்வோம். Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Raise your hands and tell Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, நான் உங்க சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட ஆனந்தமாய் சொல்லணும். அதுதான் சங்கீதம் 100 சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் அவருடைய சமூகத்துக்கும் எப்படி போகணுமாமா? ஆனந்தத்தோடு போகணுமா. நம்ம ஏனோ தானோன்னு போகக்கூடாதான், மகிழ்ச்சியோடு போனோமா. அப்பொழுது ஆண்டவர் பிரியமாய் நம்மிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆகவே சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை நம்மோடு கூட இருப்பதினால்தான் இந்த பாருங்க, இந்த ஜூன் மாதம் இன்னைக்கு 23ஆம் தேதி. இப்பதான் ஜூன் மாதம் தொடங்குச்சு, ஆனா 23ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். தேவன் நம்மை அருமையாய் ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்தாலும் சந்தோஷத்தினாலும் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே ஒரு துதி பாடல், ஒரு பழைய பாடல், என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஏன்? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு.
ஆகவே எனக்குள்ள என்ன இருக்குது? ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்குது. ஆகவே கரங்களை தட்டி உற்சாகமா, ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில, ஆண்டவரே இருள் கவ்விக் கொள்கிற வேளையில இந்த வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் உங்களோடு கூட இணைஞ்சு பாடுங்க. Thank you, Lord. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அப்படியே கரங்களை தட்டி என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது என்று சொல்லி சேர்ந்து எங்களோடு பாடுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சோதரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சோதரிப்போம். சரணமா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நாமங்கள் சாபங்கள் பிரேமங்கள் பணிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து நன்றியே பெற்றாரே. என்னே ஆனந்தம். ஆமென். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கி விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கி விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆனந்தம் பாருங்க. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டதுனால எனக்கு என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்
மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, அதற்காக என் வாழ்க்கையிலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அப்படியே கரைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில கொடுத்த நிம்மதிக்காக நன்றி. என் கணவன் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே நீர் கொடுத்த நிம்மதிக்காக ஆனந்தத்துக்காக நன்றி என்று சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா நாவுகளே ஆண்டவரே ஏசப்பா, எந்தெந்த நாவுகளே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே சொல்லாமா. அப்பா ஏசப்பா, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே எங்களை காண வைத்திருக்கிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேசத்தில் அதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நம்ம ஒரு blessing வேர்டா பாக்குறோம். இன்னைக்கு பாருங்க என்ன blessing வேர்டு. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11 வசனம். Leviticus 26 chapter verses 11 and 12. I will live among you in my scattered tent, and I will never turn away from you. Amen. I will be with you. I will be your God, and you will be my people. Amen. Amen. லேவியராகமம் 26 வசனம் 11 படிங்க. லேவியராகமம் 26:11. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. உங்கள் நடுவிலே நான் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்கிறார். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்றார். Thank you Lord. I will set my tabernacle among you என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம் மத்தியிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தபடியானாலே அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்லும் போது ஒரு துதி ஆராதனைகளை பாட்டை நம்ம பாட போகிறோம். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி தேவ கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த துதி ஆராதனைக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. யாரும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நல்ல உற்சாகமாய் கரையை தட்டி ஹல்லேலூயா. Thank you Lord. Amen. நன்றி நன்றி. Clap your hands. Yes. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். என்னிலே பார்க்குக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என்னிலே பார்க்குக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
ஒன்றும் இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவன் நாமமே மதுரமானே. அவன் நாமத்தில் சுகம் உண்டே. அவன் நாமமே மதுரமானே. அவன் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்வே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்வே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, நம் உயிரோடு தேவன் கலந்து இருக்கிறார். எத்தனையோ காரியங்களில நாம் அவரோடு கூட கலந்து இருக்கிறது, ஆனால் அவர் நம்மோடு கூட கலந்து இருக்கிறார். எப்படி? நம் சுவாசத்திலே, நம் பேச்சிலே, நம் எல்லா காரியங்களிலும் அவர் நம்மோடு கூட கலந்து இருக்கிறாராம். ஆகவே தான் இந்த வேளையில பாருங்க, ஒரு சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம தேவனை ஆராதித்தோம். எதற்கு இந்த வேர்ட் ஆஃப் காட் கேட்கறதுக்கு முன்னால ஜெபிக்கணும்னு சொல்றேன்னா, தேவன் நம்ம மேல எவ்வளவு நினைவா இருக்கிறார் பாருங்க.
எத்தனையோ பலவீனங்கள் நிறைய பேர் தாக்கி கொண்டு இருக்கிறதுமா. ஆனா தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு பலவீனங்களும் தாக்காமல், தாக்கினாலும் கர்த்தர் கரம் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை அழகா நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு சகோதரி கேஜப்ல இருக்கிறாங்க, செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அவங்க பேர் பூர்ணிமா. அவங்களுக்கு கிட்னில ஸ்டோன் ஆகி அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஆபத்துக்குள்ள இருக்கிறாங்க. தேவன் அந்த மக்களின் கண்ணீரெல்லாம் துடைத்து அந்த மக்களை பூர்ண சுகத்தோடு கூட அந்த கணவனோடும் பிள்ளைகளோடு கூட அவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதே போல சகோதரி செலின், அவங்களுக்கு பயங்கரமான முட்டி வலிகள், நடுக்கும் போது அவங்க முட்டில இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கிறதா, அதனால நடுக்க முடியாது இருக்கிறதா. ஆகவே தேவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் பெரியவர், மகத்தான காரியங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். முக்கியமாக சகோதரி மெட்டி, அவங்க கணவன் வின்சென்ட், அவங்களுக்காய் கொடுத்த ஒரே ஒரு மகன் ஸ்டாலின், அந்த மகனுக்காய் கொடுத்த அருமையான ஒரு மகள் ரூத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து வருகிற நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்திலே அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் பரலோகத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விசேஷமாக இந்த குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தினுங்க. நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறாரு. இந்த பூர்ணிமாவுக்கு நான் வந்து ஜெசியம்மாவது சாட்சி சொன்னேன், கர்த்தர் அவங்களுக்கு அற்புத விதமா செய்தாரு, உங்களுக்கும் அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஜெசியம்மாக்கு செய்த அற்புதத்தை சகோதரி பூர்ணிமாவுக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாம கரைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாஸ்பிடல்ல இருக்கிற சகோதரி பூர்ணிமாவை தொடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த சகோதரி கண்ணீரை தொடுங்க, பயங்களை மாற்றுங்க, தைரியத்தை தாங்க. அவர்களை போல நிறைய பேர் ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலையில பயந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா பயங்களையும் நீக்குங்க ராஜா. செலின் சகோதரிக்கு இருக்கிற முட்டி வலியில பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவரே. அவர்களை போல நிறைய பேருக்கு கால் வலிகள், கால் வீக்கங்கள், கால் எரிச்சல் எல்லாவற்றையும் மாற்றுங்க தகப்பனே. இடுப்பு வலிகள், ஒவ்வொரு பாகத்தை தொடுங்க ராஜா. நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளாம் என் கத்தை சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி பூர்ணிமாவையும் விசேஷமாக இந்த நாளிலே தேவனுக்கு என்று நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். என் அன்பு சகோதரி மெட்டி, வின்சென்ட்டையும், ஸ்டாலினையும், அண்டவரே ரூத் என்ற மகளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து என் கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்காய் நன்றி 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 என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இங்க வந்திருக்கிற யாவரையும் அண்டவரே முக்கியமாக இந்த நாளிலே வேத வசனத்தை கொடுக்கிற தேவ ஊழியரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை மறைத்து என்னோடும் அண்டவரே இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே நான் தர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும்.